தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை ஆல் ஆஃப் சடன் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீதித்துறை இண்டிபெண்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஆல் ஆஃப் சடன் அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க முடியும். கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜுக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சப்ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட் நிலைமையை பாருங்க. அந்த தீர்ப்பை சொன்ன ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை நீக்க வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதென்பது முறையல்ல. இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பார்லிமெண்ட்டில் அவரை நீக்க வேண்டும் என்று ஒரு மோஷன் கொண்டு வராங்க. அப்போது சபாநாயகர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்தவுடன் ஓய்வு பெற்ற 56 நீதிபதிகள், அதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அவர்கள் அந்த ஒரு நீதிபதிக்கு ஆதரவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன்? இது போன்ற ஒரு நடைமுறை நீதித்துறை மேலே விழுந்த அடின்னு. அப்போ அந்த நீதிபதி யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உள்ள ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். சமீபத்தில் அவர் ஒரு திருப்பரங்குன்றம் வழக்கில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு ஒரு தீர்ப்பை வழங்கினார். பொதுவான நடைமுறை என்ன? ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே பாதிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செல்வாங்க. அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போனாங்க. ஆனால் அதோடு நிற்கலை. அவர்களுடைய எம்பிஸ் இந்த நீதிபதியை நீக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட்டில் கடிதம் கொடுத்தாங்க. இது எதனால் கடிதம் கொடுக்குறாங்கன்னா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்களெல்லாம் நீங்கள் நீக்க முடியாது, ரிமூவ் தான் பண்ண முடியும். அந்த ரிமூவலுக்கு ஒரு நடைமுறை அரசியல் சாசனத்தில் சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 218 ரெட் வித் 124 ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. அது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படி ஒரு பார்லிமெண்ட்டில் கொண்டு அந்த பார்லிமெண்ட்டில் 3/2 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் எல்லாருமே இருந்து ஒரு ப்ரூவ்டு கான்டக்டாக அது இருக்கணும். இருந்த பிறகு தான் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு பிறகு அதை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த உத்தரவை பாஸ் பண்ண முடியும். அப்போது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை ஆல் ஆஃப் சடன் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டிஸ்மிஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த இம்பீச்மெண்ட்டை நமக்கு அரசியல் சாசனத்தில் வைக்க சமயம் நம்மளுடைய சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எதன் அடிப்படையில் வைக்கிறாருன்னா, ஒரு நீதிபதியை நீக்க வேண்டும் என்று வைக்கவில்லை. நீதித்துறை இண்டிபெண்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஆல் ஆஃப் சடன் அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ அவர் டாக்டர் அம்பேத்கர் இந்த ஜுடிஷியரி பற்றி சொல்கிறாரு, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வித் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் ப்ரூவன் மிஸ்காண்டக்ட் ஆர் இன்கெப்பாசிட்டிங்கிறார். அப்போது ஒரு நீதிபதி மீது ஒரு மிஸ்காண்டக்ட் நிரூபிக்கப்பட்டிருக்கணும், அதாவது ஒரு இன்கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கணும். இது போன்ற நேரங்களில் தான், அல்லது ஃபினான்ஷியல் மிஸ்அப்ரோப்ரியேஷன், இது போன்ற விஷயங்களுக்காக மட்டும்தான் அதையும் நிரூபிக்கணும். நிரூபித்தா தான் வெளியே அனுப்ப முடியும். ஆனால் இங்கே நடந்தது என்ன? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன்
வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம். அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு கம்ப்ளை பண்ணலை, அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தலை. சரி, மேல்முறையீடு போகிறாங்க. அது யதார்த்தமான ஒரு விஷயம், மேல்முறையீடு. ஆனால் அதையும் மீறி தமிழ்நாடு அரசு அவர்கள் சார்ந்த கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளையும் கொண்டு ஒரு நீதிபதியை, அந்த தீர்ப்பை வழங்கிய ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களை நீக்க வேண்டும் என்று கூறும் பொழுது அது ஜனநாயகத்தின் வேரை ஆட்டிப்பாக்கும் விஷயம். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுக்கு முதுகெலும்பு எது? சட்டம்தான். சட்டம்னா நீதித்துறை. நீதித்துறை என்பது இண்டிபெண்டான ஒரு ஜுடிஷியரி தான் நீதித்துறை. பாகிஸ்தானோட நீதித்துறைன்னு சொல்ல முடியாது. அங்கே இராணுவம் என்ன சொல்லுதோ அது அந்த நீதிபதிகள் கேட்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆனால் ஆல் ஆஃப் சடன் இந்தியன் ஜுடிஷியரியிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்ததுக்காக ஒரு ஜட்ஜை நீக்கணும்னு சொல்ல சமயம் அது கனவுளோடு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஈவன் டாக்டர் அம்பேத்கரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. 389 உறுப்பினர்கள் இருந்து கான்ஸ்டியூஷன் நம்ம உருவாக்குறோம். எத்தனை நாள்? 2 வருஷம், 11 மாதம், 18 நாட்கள், 64 லட்சம் ரூபா செலவு செஞ்சு இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிறோம். அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொழுது அப்பொழுது இருந்த அரசியல்வாதிகள் தான் முன்னாடி இருந்திருக்கும். அப்போ அவர்கள் இதே போன்ற வழிமுறைக்கு வரமாட்டாங்க சொல்லி தான் அவங்க ஜுடிஷியரிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? ஒரு தீர்ப்பை வழங்கிய நீதிபதி மீது நீக்க வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் போக ஆரம்பித்தால் வெவ்வேறு மாநிலங்கள், வெவ்வேறு கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்குன்னு ஒரு சித்தாந்தத்தில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்று இம்பீச்மெண்ட் கொண்டு வரும்பொழுது கீழமை நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகள் நிலை என்ன? கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜுக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சப்ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட் நிலைமையை பாருங்கள். ஒரு மனதில் ஒரு பயம் வருமா, வராதா? எவ்வாறு நீதி பரிபாலனம் பண்ண முடியும்? சாதாரணமாக நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம், வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, ஏதோ கேஸ் நடக்குதுன்னா யாருக்கோ ஏபியில் ஒரு சாராருக்கு தான் அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியும். மற்றொரு சாரார் பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் போவாங்க. அதுதானே நடைமுறை. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும் என்பது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். இது சமுதாயத்தில் ஒரு பய உணர்வை ஏற்படுத்திவிடும். சமுதாயத்தில் நமக்கு மட்டும் கிடையாது, சாதாரண சிட்டிசனுக்கு. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வாரான், ஒரு தொழிற்சாலையை அமைக்கணும், இண்டஸ்ட்ரி அமைக்கணும். அவங்க அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வைங்க. இதே மாதிரி ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்னதுக்காக இம்பீச்மெண்ட்டுன்னு ஒரு அரசு கொண்டு வராங்கன்னா அப்போது அந்த கோடிக்கணக்கான ரூபா போட்டு அந்த தொழிற்சாலையை நிர்வகிக்கும் அவர்களுக்கு என்ன பயம் வரும்? நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியுமா? எல்லாரும் மனதிலும் ஒரு அச்சத்தை உருவாக்கிவிடும். ஸோ இது போன்ற விஷயங்களில் அரசு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்பீல் நடைமுறையில் உள்ளது. நீங்கள் உத்தரவை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றாமல் போங்க, அது நீதிமன்றங்கள் பார்த்துக்கொள்ளும். மேல்முறையீடுக்கு போங்க. ஆனால் தீர்ப்புக்கு எகென்ஸ்டாக அந்த தீர்ப்பை சொன்ன ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை நீக்க வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதுங்கிறது முறையல்ல. கண்டிப்பாக அது ஜெயிக்க போவது கிடையாது. 100க்கு 100% அந்த அட்மிஷன்லேயே எடுத்துக்க மாட்டாங்க, அது ஸ்பீக்கர் எடுத்துக்க மாட்டார். ஆனால் இதனால் சமுதாயத்தில் ஒரு பயம் எல்லார் மனசுலேயும் வந்துடும். இதாகவே இது முறையான இது கிடையாது. அதையும் விட ஜனநாயகத்தின் ஆணிவேரே சட்டங்கள் தான். நீதித்துறையின் மீது தான் இந்த ஜனநாயகம் நின்று கொண்டு இருக்குது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு அதுதானே. அப்போது ஜுடிஷியரி இண்டிபெண்டாக இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். எப்பொழுது நீதித்துறை இண்டிபெண்டாக இயங்காமல் போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டாம்.
போகுது மாதிரி ஒரு பயம் வந்தாலே அது ஜனநாயகத்துக்கு ஒரு த்ரெட்டு தான். ஸோ இது சரியான முறையல்ல. மக்கள் சிந்திக்க வேண்டும்.